பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருவசனத்தை கேட்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகையினாலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் நான் சொல்லுகிற செய்தியை கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகின்ற செய்தி திருவசனத்திலிருந்து அதை நான் வாசிக்க விரும்புகின்றேன். வேத புஸ்தகத்திலே யோசுவா என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இந்த யோசுவா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய மனிதனாகிய யோசுவா இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். இந்த வார்த்தை நமக்கு நன்கு தெரிந்த அறிமுகமான ஒரு வேத வசனம். நம்முடைய வீடுகளில் கூட இந்த வசனத்தை வசன அட்டையாக நாம் தொங்க விடுவது வழக்கமாக இருக்கிறது. ஏன் இந்த வசனத்தை சொல்லி நாம் நம்முடைய வீட்டிலே குடும்ப ஜெபங்களிலே தனி ஜெபங்களிலே ஜெபிப்பது உண்டு. பெற்றோர் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது உண்டு, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பதுண்டு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தையும் யோசுவாவின் குடும்பத்தை போல ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதுண்டு. நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்பதுண்டு. ஆனால் இந்த நாளினுடைய செய்தி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன என்பதை தெரிந்து நாம் அதை பின்பற்றுவது நல்லது என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஆகையினாலே என்னுடைய செய்தியினுடைய சாரம் கர்த்தரை சேவிப்பதென்றால் என்ன. புதிய ஏற்பாட்டு கோணத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாம் கர்த்தரை சேவிப்பதென்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியிலே 5 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன என்கிற தலைப்பிலே 5 காரியங்கள். முதலாவது, கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன? கர்த்தரை சேவித்தல் என்பது அனுதினமும் தேவனை தேடுதல், அனுதினமும் ஆண்டவரை வாஞ்சியோடு கூட தேடுதல். சங்கீத புஸ்தகம் என்று வேதத்திலே ஒரு புஸ்தகம் உண்டு. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியா இருக்கிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சரியாய் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதன் இருக்கிறானா என்று சொல்லி பார்த்தபோது ஆண்டவர் ஒருவரையும் காண முடியவில்லை. அதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவரை சேவிக்கிற நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 63:1 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை தேடுகிறேன் என்றங்கே சொல்லுகிறார். என்னுடைய ஆத்துமா உன்மேல் வாஞ்சையாய் இருக்கிறது, ஆண்டவரே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்டவரை அவர் நேசித்தார். என் தேவனே என்று கூப்பிடுகிற அவர் அதிகாலையில் அவர் தேடுகிறவராயிருந்தார். மாத்திரமல்ல, அதே தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 5:3 இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே நான் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு வேதவசனம் பாருங்கள். காலையிலே நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர், உம்முடைய சமூகத்திலே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஒரு சாதாரணமான ஒரு நபர் அல்ல. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி தாவீது ஒரு ராஜா. he was a busy man. நல்ல ஒரு நெருக்கமான அலுவல்கள் நிறைந்த ஒரு ராஜா. 1000 வேலைகள் அவருக்கு இருக்கும். ஆனாலும் அதிகாலையில் தேவ சமூகத்தை தேடுவதை,
அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்பதை, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை அவர் விரும்பினார். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், முதலிடம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான நேயரே, நான் இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற அந்த பழக்கம் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே குறைந்து வருகிறதை நான் கண்டு வருகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்பட்ட இந்த நல்ல பழக்கம் இன்றைக்கு மறைந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு நன்கு தெரியும். நான் ஒரு சமீபத்திலே ஒரு அடக்க ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ஊரிலே அவர் ஒரு பெரியவர். ஆகையினாலே அவருடைய அந்த மரணத்திலே, அந்த மரண ஆராதனையிலே நான் கலந்து கொள்ளும் பொழுது அநேக பெரியவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். திருச்சபையினுடைய மூத்த தலைவர்கள் வந்திருந்தார்கள். திருச்சபையில் உள்ள போதகர்கள் வந்திருந்தார்கள். உறவினர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திலே பலர் அவரை பற்றிய காரியங்களை அங்கே சொன்னார்கள். குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் குடும்பத்திலே செய்த நன்மையான காரியங்களை சொன்னார்கள். திருச்சபையை சேர்ந்தவர்கள் அவர் திருச்சபையிலே செய்த நன்மையான காரியங்களை சொன்னார்கள். மாத்திரமல்ல, அந்த ஊரில் இருக்கிற பலர் அந்த பெரியவர் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாய் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து அவரை பற்றி ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 8 பிள்ளைகளே 4 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள். கடவுள் ஆண்டவர் இந்த 8 பேரையும் ஆசீர்வதித்து பல்வேறு இடங்களிலே வைத்திருக்கிறார். இந்தியாவின் பல்வேறு இடங்களிலே நல்ல நிலைகளிலே ஆண்டவர் அவர்களுக்கு அரசாங்க வேலைகளை கொடுத்திருக்கிறார். பல உயர்ந்த இடங்களிலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று சொல்லி அவர் சொன்னார் ஒன்றை. என்னவென்றால், காலையிலே அதிகாலையில் அந்த மனிதன் எழும்பி தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய படுக்கையில் பாயை கீழே விரித்து அதிலே உட்கார்ந்து காலைதோறும் அவர் செய்கிறதான தியானத்தை அங்கே அவர் சொன்னார். காலையிலே எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட ஜெபிப்பார்கள். அந்த தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்து வேத வசனத்தை படித்து தியானித்து தன்னுடைய குடும்பத்தினருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக, ஏன் தன்னுடைய திருச்சபைக்காக, சுற்றி இருக்கிற மக்களுக்காக, தேசத்துக்காக என்று சொல்லி எல்லாருக்காகவும் தேவ சமூகத்திலே ஜெபித்து பயபக்தியோடு கூட அவர்கள் அந்த இடத்தை விட்டு எழும்புவார்களாம். இந்த ஒரு பழக்கம்தான் இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லி சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயரே, அருமையான பெற்றோரே, நீங்கள் அநேகர் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு கேள்வி உங்கள் மத்தியிலே நான் இப்போது கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு உயர்வான ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமான நல்ல பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பெற்றோர் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே தேடுகிற இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? இதான் என்னுடைய கேள்வி. பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் உண்மையிலேயே காலையிலே ஆண்டவரை தேடுகிற அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லுவார்களா? என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா காலையிலே எங்களுக்காக இந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்காக வேண்டி காலையில் எழுந்து தேவ சமூகத்திலே நிற்பார்கள் என்று சொல்லுவார்களா? நீங்கள் இந்த நாளிலே சிந்திக்கும்படியா உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் உண்டல்லவா? நாம் டிவிக்கு முன்னாலே உட்கார்ந்திருந்து பல மணி நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். அரட்டை அடிப்பதற்கு எவ்வளவோ நேரங்களை செலவழிக்கிறோம். நான் அதை தவறென்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு இருந்து அவரிடத்திலே ஜெபிப்பதற்கும் அவருடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கும் எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? நீங்கள் சற்று சிந்திக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன தெரியுமா? அதிகாலையில் அனுதினமும் ஆண்டவரை தேடுதல். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தனிநபர்களை, குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை மாற்றுகிறார். இதுதான் உண்மை. இந்த காலை நேரத்திலே
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, நீங்கள் இதை சிந்திக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். முதலாவது, கர்த்தரை சேவித்தல் என்றால் ஆண்டவரை அனுதினமும் தேடுதல். இரண்டாவது ஒரு காரியத்தை கூட நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன? கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன? கர்த்தரை சேவித்தல் என்பது தூய வாழ்விற்கு நம்மை அர்ப்பணித்தல். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை சேவித்தல் என்பது தூய வாழ்விற்கு நம்மை அர்ப்பணித்தல். ரோமர் 6 அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். ரோமர் 6:19. அதில் இப்படியா இருக்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கலாம். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அது வேறு மாதிரியாய், பாவ நிறைந்ததாய், அநீதியாய் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அதை சொல்லவில்லை. ஆண்டவரை அறிந்த நீங்கள் இப்பொழுது உங்களுடைய அவயவங்களை, உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய கைகளை, உங்களுடைய உடலை ஆண்டவருக்கு பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாய், நீதியான காரியங்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் இந்த நேரத்திலே உங்களை பார்த்து இரண்டாவது சொல்வது அதுதான். ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை சேவிக்கிற ஒரு குடும்பம் தூய்மையான வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேத புஸ்தகத்திலே இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். எபேசியர் 5 அதிகாரம் 3வது வசனத்தை கவனியுங்கள். எபேசியர் 5 அதிகாரம் 3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதே. பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இப்படிப்பட்ட எந்த ஒரு அசுத்தமான காரியங்களை குறித்தும் அந்த பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிறைந்த அந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து கிறிஸ்தவர்களாக நம்மை அழைத்து ஆங்காங்கே வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப், அல்லது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம், இல்லது அலுவலகத்திலே வேலை பார்க்கிற நபராக இருக்கலாம். நீங்கள் ஆணோ இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நீங்கள் ஒரு வங்கியிலே வேலை பார்க்கிறவராக இருக்கலாம், ஒரு பள்ளியிலே வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம், அரசாங்க அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு கூலி வேலையா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாய் ஆண்டவர் நம்மை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆண்டவருக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது சாத்தியம்தானா? இந்த தலைமுறையில் அது உண்மைதானா என்று சொல்லி பலர் நீங்கள் யோசிப்பது உண்டு. சிலர் என்னிடத்திலே கேட்பது உண்டு, சகோதரனே, இதெல்லாம் இந்த நாட்களுக்கு ஒத்து வராது, இதெல்லாம் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பால் சாத்தியம், இப்போது இதெல்லாம் முடியாது என்று சொல்லி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இன்றோ நேற்றோ நாளையோ ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு கூட்டத்தினர் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நேற்று இருந்தார்கள், இன்றைக்கு இருக்கிறார்கள், நாளைக்கும் இருப்பார்கள். ஒருவேளை அந்த கூட்டம் சின்ன கூட்டமா இருக்கலாம், அதை மட்டும் நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் வீதியா இருக்கிறது, அங்கே போகிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். ஆனால் கேட்டுக்கு போகிற ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கவுமா இருக்கிறது, அங்கே போகிறவர்கள் சிலர் என்று ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் அந்த சின்ன கூட்டத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருக்காய் நீங்கள் பரிசுத்த வைராக்கியம் பாராட்ட வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியா இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சமயத்திலே எங்களுடைய ஊரிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலய வளாகத்திலே ஒரு போதகர் இல்லத்தை நாங்கள் கட்டுவதற்கு முயற்சித்தோம். அப்படி போதகர் இல்லத்தை கட்டுவதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை செய்த போது
அதற்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அப்ரூவல் வாங்க வேண்டும். ஆகையினாலே அந்த நகரத்தினுடைய பஞ்சாயத்து ஆபீசர், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அரசாங்க அதிகாரி அவர் வந்து பார்த்து அப்ரூவல் தர வேண்டும். ஆகையினாலே அவர் அந்த நாளிலே இங்கு வருவதாயிருந்தது. எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள் அதற்காக காத்திருந்தார்கள். அவர் வாகனத்திலே வந்தார். வந்து அவர் ஒன்றும் எங்களிடத்திலே எதையுமே கேட்கவில்லை. வந்து அந்த கட்டட பணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவர் திருப்பி தன்னுடைய வாகனத்திலே ஏறி போகும்போது இந்த வாகன செலவுகளுக்காக என்று சொல்லி அவரிடத்திலே பணம் கொஞ்சம் கொடுத்தார்கள். நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடனே என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வேதம் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்திலேயும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி. அந்த மனிதனை, தேவ மனிதனை நான் தனிப்பட்ட முறையிலே நான் சந்தித்த போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வாலிப நாட்களிலே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த நாள் முதல் நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து வருகிறேன். அப்பொழுது நான் எடுத்த ஒரு தீர்மானம் தான் இது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இந்த காரியத்திற்கு நான் உடன்படக்கூடாது. நான் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்திருந்தேன். இந்த நாள் வரையிலேயும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். ஒருவேளை இது நிமித்தமாக நான் பல சிக்கல்களை, பிரச்சனைகளை நான் சந்தித்தது உண்டு. பல நெருக்கங்கள் மத்தியிலேயும் நான் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தொலைக்காட்சியிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா, அருமையான அம்மா, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காரியத்தை கேட்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் தைரியமாய் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நீங்கள் சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த இடத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். நான் ஒன்றைத்தான் உங்களுக்கு சொன்னேன். அது பாலுறவு சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், அது மற்றபடி வேற எந்த அசுத்தமான காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் அதற்கு உடன்படக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அது மிக முக்கியமானது. தேவன் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன? முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவரை சேவித்தல் என்றால் முதலாவது ஆண்டவரை அனுதினமும் தேடுதல். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன? தூய வாழ்வுக்கு அல்லது பரிசுத்தமான வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணித்தல். மூன்றாவது ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரை சேவித்தல் என்றால் சமாதானத்தை நாடுதல். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் என்று சொல்லி இங்கே இருக்கிறது. சமாதானத்தை நாடுங்கள், சமாதானத்தை விரும்புங்கள். ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை சேவிக்கிற ஒரு குடும்பம் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்களாய், நாடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே மற்றவர்களோடு கூட எப்படிப்பட்ட ஒரு உறவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய குடும்பத்திலே, குடும்ப அங்கத்தினர் மத்தியிலே உங்களுடைய உறவை நீங்கள் எப்படி காத்துக் கொள்கிறீர்கள்? ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே நாம் வரும் பொழுது மற்றவருடைய பார்வையிலே நாம் எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் இல்லாதது போல நாம் மற்றவரிடத்திலே காண்பிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஒரே குடும்பத்திற்குள்ளே இருக்கிற அங்கத்தினர்களுக்குள்ளே, அக்கா தம்பி சொந்தக்காரர்களுக்குள்ளே, உறவினர்களுக்குள்ளே கூட நல்ல ஒரு உறவு இல்லாத ஒரு நிலையை இந்த குடும்பங்களிலே பார்க்கிறோம். குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் பேச மாட்டார்கள், மனம் திறந்து பேச மாட்டார்கள், நேருக்கு நேர் முகம் பார்த்து பேச மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா?
உள்ளத்திலே அவர்களை குறித்து இருக்கிறதான ஒரு பகை, அவர்களை குறித்து இருக்கிறதான ஒரு கசப்பு, பிட்டர்னஸ். நான் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீடா இருக்கலாம், நாம் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எங்கேயாவும் இருக்கலாம், நம்மோடு பழகுகிற நண்பர்களா இருக்கலாம். அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, யாதொரு கசப்பான வேர். அதை ஏன் வேர் என்று சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? வேர் மண்ணுக்கு அடியிலே மறைந்திருக்கக்கூடியது. ஆகையினாலே இந்த கசப்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. திடீரென்று சொல்லி யாரும் பார்க்க முடியாது, முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உள்ளத்திலே ஒரு நபரை குறித்ததான கசப்பு, அது ஒரு பாய்சனஸ் சீட், ஒரு விஷ விதையை போல நம்முடைய உள்ளத்திலே முதலாவது விழுந்து விடுகிறது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு புளிய மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புளிய மரம் அதனுடைய விதை முளைக்கும் போது மிக அழகாக பூமிக்குள்ளிருந்து மண்ணுக்குள்ளிருந்து முளைத்து மேலே வரும். அதை நீங்கள் பிடுங்கும் போது ஒரு வேர் கூட அற்று போகாமல் அப்படியே நீங்கள் அதை எடுத்து விடலாம், அந்த புளியம் செடி. ஆனால் அதே செடியை நீங்கள் நன்றாக வளர விட்டு ஒரு மரமான பிறகு நீங்கள் அந்த மரத்தை போய் அசைத்து பார்த்து கொண்டிருந்தால் பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நம்மை பார்த்து ஒரு முட்டாள் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், புளிய மரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இதை போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சில நேரங்களிலே ஆரம்பத்திலே ஒரு சின்ன செடியை போல இந்த கசப்பு அல்லது பகை வருகிறதை நாம் அதற்கு நீர் விட்டு அதற்கு தீனி போட்டு அதை நாம் வளர்த்து விடுகிறோம். அதற்கு சிலர் நமக்கு உதவியாய் கூட இருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அது வளர்ந்து நம்முடைய உள்ளத்திலே பகை விரோதமாய், விரோதம் வைராக்கியமாய், வைராக்கியம் சண்டையாய், பொறாமையாய், பெரிய சண்டைகள், பிரிவினைகள் என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் நொறுங்கி சுக்குநூறாய் இன்றைக்கு இருக்கிறது தெரியுமா? மகிழ்ச்சியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள். அருமையான ஐயா, அருமையான அம்மா, அருமையான நேயரே, ஆண்டவர்களோடு இந்த நாளிலே பேசுகிறார். நாம் ஆண்டவரை சேவிப்பது உண்மை என்றால், கர்த்தரை சேவிப்பது உண்மை என்றால், நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களோடு கூட ஒரு நல்லுறவை நாம் வைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு கசப்போ ஒரு பகையோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னார். தயவு செய்து ஆண்டவர் உங்களோடு நேரடியாய் பேசுவதாய் நீங்கள் நினைத்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த நாளிலே, அது எந்த ஒரு நபராகவும் இருக்கலாம், அந்த நபரை உங்களுக்கு நன்றாய் தெரியும், யாராகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், அன்பின் தேவனை சேவிக்கிறவர்கள், பரிசுத்தத்தின் தேவனை சேவிக்கிறவர்கள், சமாதானத்தின் தேவனை சேவிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவர்கள். நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், நீங்கள் சமாதானத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு தடையாய் ஏதாவது ஒன்று இருந்தால், இந்த நாளிலே நீங்கள் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து போடும்படியாய் ஆண்டவர் விரும்புகின்றார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தொலைக்காட்சி நேயரே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அல்லவா? பல நேரங்களிலே நீங்கள் கேட்பதுண்டல்லவா? ஆண்டவரை ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேவிக்க வேண்டும், யோசுவா குடும்பத்தாரை போல நாங்களும் குடும்பமாய் உம்மை சேவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பதுண்டல்லவா? ஆண்டவர் நேரடியாய் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன? ஆண்டவரை சேவித்தல் என்றால் அனுதினமும் தேவனை தேடுதல். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன? தூய வாழ்விற்கு நம்மை அர்ப்பணித்தல். ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன? சமாதானத்தை நாடுதல். கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன என்கிற தலைப்பிலே 3 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன். மீதி 2 பகுதிகளையும் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வார நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தயவு செய்து அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் கேட்க முடியாது உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். ஆண்டவரே, அதை போல நாங்களும் குடும்பமாய் இந்த தலைமுறையிலே உம்மை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரை சேவித்தல் என்றால் என்ன என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காரியத்திலே ஒருவேளை நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தால்
ஆண்டவரே, உடைய குறைகளை தயவாய் நீர் மன்னித்து எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்மை உத்தமமாய் சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் கூட ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்நிகழ்ச்சியை நீங்கள் அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர் 632006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416 22 42 943, 0416 22 48 943. எங்களது இமெயில் hq@bymonline.org.